கஷ்டமாக இருந்துட்டாங்க. இப்போ அவங்க நல்லா ஒரு நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ தென் வி ஆர் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் வி ஆர் கோயிங் டு சி. ஃபஸ்ட்டு அவங்க வண்டி எடுக்கிறாங்கப்பா, ஒரு கார் அவங்களால ஓட்ட முடியுது அப்படின்னா காரில் என்னென்னலாம் மாடிஃபை பண்ண முடியுது. இப்போ வந்து லெக்கில் தான் கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர் எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கையில் கூட அவங்களால கொடுக்க முடியும். ஹீ இஸ் பேராப்ளஜிக் பேஷண்ட்டாக இருக்காங்க, லோவர் லிம்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா தென் வி கோ ஃபார் ஹேண்ட் பிரேக்ஸ், ஹேண்ட் கிளச்சஸ், அப்புறமா ஹேண்ட் ஆக்சலரேட்டர்ஸ் எல்லாமே கையிலேயே இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். தென் கார் ஓட்டுறதுக்கு தே ஆர் எலிஜிபிள் அண்ட் வி கேன் அப்ளை ஃபார் அ லைசன்ஸ் இன் அவர் இந்தியன் கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் நம்மளால் இந்த மாதிரி டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்குறதுக்கும் தேர் இஸ் அ டிபார்ட்மெண்ட். வி கேன் ஆஸ்க் தி பேஷண்ட் இஃப் ஹி ஆர் ஷி வாண்ட்ஸ் டு மூவ், அதை பண்ண முடியுது அப்படின்னா தென் வி கேன் கைடு தெம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி தட் அடுத்தது ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க அடுத்து. அப்படிங்கிறப்போ தென் வி ஆர் கோயிங் டு சி வீல் சேர் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போக முடியுமா. இஃப் தேர் இஸ் எனி ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா they can't able to move with that. So we are going to give a ramp for him. ஒரு ரேம்ப் கொடுத்து அந்த ரேம்ப் கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் பண்ணி தென் we are going to inside the house. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதை ஒரு வழியாக மாற்றிக்கலாம். தென் சரிப்பா வீட்டுக்குள்ளே மேலே ஏறுறதுக்கு எனக்கு வழி கிடச்சிருச்சு. தென் வீட்டுக்குள்ளே போகணும், கேட் எனக்கு ரொம்ப சிறுசாக இருக்குது, நிலப்படி வாசல் வந்து சிறுசாக இருக்குது அப்படின்னா தென் வி ஆர் கோயிங் டு ஆல்டர் தி டோர் ஆஃப் தி ஹவுஸ் என்ட்ரன்ஸ். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக மாற்றலாம், நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிறலாம். சரி ஓகே, வி ஆர் கோயிங் என்டரிங் டு தி ஹவுஸ். வீட்டுக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறமா சேம் வீல் சேர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹைட்டில் எல்லாமே இருக்குது, எதுவுமே என்னால் மேலே எட்டி எடுக்க முடியல அப்படின்னா வி ஆர் கோயிங் டு லோவர் ஆல் தி ஸ்லாப்ஸ். அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே வைக்க போகிறோம், யுட்டன்சில்ஸ் கீழே வைக்க போகிறோம். டிவி ஆக்சசபிள், ரிமோட்டு, தென் ஸ்விட்சஸ் எல்லாமே கீழே நார்ம்ஸ் படி என்ன வைக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம வைக்கலாம் கீழே. தென் யுட்டன்சில்ஸ் வைக்கிறோம், சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை. அதுக்கப்புறம் தென் வி ஆர் டிஷ்ஷஸ் கழுவுறதுக்கு வாஷிங் வெஷல்ஸ்க்கு யுட்டன்சில்ஸ்க்கு என்னென்ன. தென் ஃபார் வாஷிங் கிளாத்ஸு, வாஷிங் மிஷின்ஸு, அது டேப் ஓப்பன் பண்ணுறது அந்த டேப்ஸு, அப்புறம் பேத்திங்க்குரிய டேப்ஸு, அப்புறம் க்ளீனிங்குரிய டேப்ஸு, அப்புறமா பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ரேம்ப்ஸு, அப்புறமா வீல் சேர்லேருந்து பாத்ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காண்டி ஒரு பிளேசஸ்ஸு. இல்லை இதெல்லாமே வந்து வீல் சேர் பவுண்டு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறது. இல்லை பார்க்கின்சன் பேஷண்ட் வராங்கப்பா, அவங்களும் சேம் நியூராலஜிக்கல் கண்டிஷன் தான். அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், எந்த ஆப்ஜெக்டையும் ஹோல்டு பண்ண முடியாது. இந்த சென்ஸ் பெரிய பெரிய ஆப்ஜெக்டை தே கேன் ஹோல்டு, ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ் தே காண்ட் ஹோல்டு. பட்டன்ஸ் போட முடியாது அப்படின்னா வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் தட். அதெல்லாம் மாற்ற சொல்ல போகிறோம். பட்டன்ஸ் இல்லாமல் ஜிப்பர் இருக்கிற மாதிரி வந்து மாற்ற சொல்ல போகிறோம். இல்லை பட்டன்ஸ் இல்லாமல் ப்ரெஸ் டைப் பட்டன்ஸ் வச்சு மாற்ற சொல்ல போகிறோம். இல்லை பெரிய பட்டன்ஸ் வச்சு ஷர்ட்ஸ் இல்லை டிஷர்ட்ஸ் போட சொல்ல போகிறோம். அந்த மாதிரி திங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். சரி எங்களால் சாப்பிட முடியல பார்க்கின்சன் பேஷண்ட் அப்படின்னா we are going to give him a universal adapter. எல்லாமே ஸ்பூன்ஸு கரண்டி எல்லாமே வச்சு பெரிய ஒரு ஹோல்டிங் ஆப்ஜெக்ட் மாதிரி மாற்றி அதை வந்து நம்ம சாப்பிட வைக்கிற மாதிரி we can change it to him. ரிமோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக அடுத்தடுத்த சைஸஸில் கொடுக்குறப்போ they can able to hold that. தென் ஃபார் டைப் பண்ண முடியல, ஃபோன் யூஸ் பண்ண முடியலன்னா ஆடியோ அக்சசபிள் ஃபோன்ஸாக நம்ம மாற்றி கொடுக்கலாம் செட்டிங்ஸில். தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் மாடிஃபிகேஷன்ஸ் ஃபார் தம். இல்லை நடக்கிறப்போ அவங்களால சரியாக நடக்க முடியல படியிலலாம் அப்படின்னா தென் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் தி ஸ்டெப்ஸ் டு அ ஃபோல்டட் பெண்ட். ஒரு பெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ நார்மலாக எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே இப்போ எப்படி வருது அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற ஸ்டேர்ஸாக வர்றது கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எங்கேனாலும் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற ஒரு ஸ்டேர்ஸை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்ஷனாக வர எல்லா இடத்துலையும் டாய்லெட்ஸும் அதே மாதிரி தான். ஹை லெவலில் இருக்கிற டாய்லெட்ஸ் எதுவுமே இருக்காது, லெவல் கம்மியாக இருக்கிற டாய்லெட்ஸ் தான் எல்லாமே இருக்கும். தட் இஸ் ஃபார் வீல் சேர் அக்சசபிள் பேஷண்ட். இந்த மாதிரி எந்திரிக்க முடியாமல் பக்கத்தில் ஹேண்ட் ரைல்ஸோடு இருக்கும். இது எல்லாமே வி ஆர் கோயிங் டு கன்சிடர். எல்லா ஸ்டெப்ஸோட ஹைட்டையும் பிரெத்தையும் கம்மி பண்ண போகிறோம். பிரெத் ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஹைட்டை மட்டும் கம்மி பண்ண போகிறோம். ஸோ தே கேன் ஈஸிலி கிளைம் அப் தி ஸ்டேர்ஸ். ஹேண்ட் ரயில்ஸ் நல்லா பிடிக்கிற மாதிரி பெரிய ரயில்ஸாக போட போகிறோம். ஸோ தென் டாய்லெட்டில் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி வி ஆர் கோயிங் டு புட் ரப்பர் ஃபெருல் மேட்ஸு, நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி மேட்ஸு. தென் பெட்டில் இருந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி வி ஆர் கோயிங் டு கிவ் சைட் ரெயில்ஸ் ஃபார் தி பெட்ஸு. சேர் நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி சேர்ஸாக வந்து பிளாஸ்டிக் சேர்ஸ் இல்லாமல் ஸ்டீல் சேர்ஸாக வாங்கி கொடுக்க சொல்லலாம்.
There are so many ways in the architectural barriers. Then in the treatment part, again we are going to divide it into two parts, short term goals and long term goals. Short term goal அப்படிங்கிறப்போ இப்போதைக்கு உடனே, அதாவது மசில் டோன் கம்மி பண்ணுறது, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, ADL activities it comes under the long term goals. In short term goals, muscle tone increasing,